إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله سيد الخلق أجمعين محمد صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه وسار على نهجه واتبع سبيله وسلك طريقه إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى ينجيكم من النار ويدخلكم الجنة. وقال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: بني الإسلام على خمس. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு தாலாவின் திருப்பெயரால் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹு தாலா தனித்தவன், இணை துணையற்றவன். அவனுக்கு நிகராக இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒன்றுமில்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். இந்த பிரபஞ்சத்தை மிகவும் நேர்த்தியாக படைத்து அதில் பல கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்து அந்த படைப்பினங்களுக்கு மத்தியில் மிகவும் சிரேஷ்டமான உன்னதமான படைப்பாக மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு நேர்வழி காட்டுவதற்காக காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பிய அல்லாஹு தாலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் எங்கள் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபியீன்கள், மறுமை நாள் வரை யார் யாரெல்லாம் பின்பற்றப் போகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தாலாவின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, தக்குவாவோடு நடந்து கொள்ளுமாறும் அல்லாஹு தாலாவும் அவனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் ஏவி இருக்கின்றனரோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் தடுத்து விலக்கி இருக்கின்றனரோ அவற்றிலிருந்து முற்றாக விலகி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் வசியத்தினும் அன்பு உபதேசம் செய்கின்றேன். அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நான் ஏற்கனவே ஓதி காட்டிய அந்த அல் குர்ஆன் வசனம் உங்கள் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம். சூரத்துல் ஃபாத்திஹா எங்கள் அனைவருக்கும் மனனம் இருக்கின்ற சூரா. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்ந்து வருகின்ற சூரத்துல் பக்ராவின் ஆரம்ப வசனங்கள்: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலிஃப் லாம் மீம், ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ وَيُقِيمُونَ الصَّلَاةَ وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ. அலிஃப் லாம் மீம், ذَلِكَ الْكِتَابُ, இது வேத நூல். லா ரைப ஃபீஹ், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது நேர் வழிகாட்டும். அந்த முத்தகீன்கள் யார் என்றால், அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை ஈமான் கொண்டு, வயுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநாட்டி, வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள் என்று இந்த மூன்று விடயங்களை அல் குர்ஆன் ஞாபகப்படுத்துகின்றது. இந்த அல் குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும்? முத்தகீன்களுக்கு. இது வேத நூல், இதில் சந்தேகமில்லை. முத்தகீன்களின் பண்புகள்: அவர்கள் மறைவானவற்றை ஈமான் கொள்ளுவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அல்லாஹு தாலா கொடுத்தவற்றிலிருந்து செலவழிப்பார்கள். எனவே இந்த பண்புகளை சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் இன்னும் சில விடயங்களை அந்த அல் குர்ஆன் வசனங்கள் கூறுகின்றன. எனவேதான் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படையான விடயங்களை இந்த அல் குர்ஆன் ஞாபகப்படுத்துகின்றது. அல் குர்ஆன் வசனங்கள் ஈமான், இபாதத், முஆமலாத். ஈமான் கொண்ட அந்த முஸ்லிம், ஈமானுடைய அம்சங்கள் எங்களுக்கு தெரியும். எனவே ஈமான் கொண்டவர்கள் இபாதத் செய்வார்கள். எனவே இபாதத், ஈமானும் இபாதத்தும் ஒரு முஸ்லிமை சுவர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்காது.
எனவே முஆமலாத் என்ற விடயத்திலே செலவழித்தல் என்ற இபாதத் கூட அது அன்றாட மனிதர்களோடு சம்பந்தப்பட்டது. நாங்கள் சம்பாதிக்கின்றோம், செலவழிக்கின்றோம். நான் எப்படி சம்பாதித்தேன், எப்படி செலவழித்தேன், இதுதான் இந்த இடத்திலே முக்கியமான விடயம். எனவேதான் இதிலே ஹராம் ஹலால் என்ற மிக முக்கியமான பகுதிகள் அடங்குகின்றன. எங்களுடைய ஈமான் எவ்வளவுதான் கிளியரா இருந்தாலும், நாங்கள் எவ்வளவுதான் பெரிய பெரிய இபாதத்துகள் ஈடுபட்டாலும், எங்களுடைய அந்த கொடுக்கல் வாங்கல், நான் எப்படி சம்பாதித்தேன், எப்படி செலவழித்தேன், இதுல ஹராம் ஹலால் பேணுதல் இல்லையா, ஏண்ட ஈமானும் இபாதத்தும் சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க போறல்ல. ஹராத்துல வளர்ந்த உடம்பு, ஹராத்துல சம்பாதிக்கப்பட்ட அந்த சம்பாத்தியம், இது எனக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு மிகப்பெரிய தடையாக மாறும். எனவேதான் நீங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு முக்கியமான இடம். எனவே இந்த அடிப்படையான 3 விடயங்களும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை மிக முக்கியமானது. என்ற ஈமான், என்ற இபாதத், என்ற முஆமலாத். எனவே நான் எப்படி சம்பாதிக்கிற, எப்படி செலவழிக்கிற, இந்த விடயங்களை தான் நாங்க இன்றைக்கு இந்த ஹுத்பால சுருக்கமாக சில விடயங்களை பார்ப்போம். இதுல எங்கள் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த அந்த சமூகம் எங்களுக்கு தெரியும், ஜாஹிலியத் சமூகம். மிக மோசமான ஒரு காலகட்டம், பாவச் செயல்கள்ல உச்சகட்டத்தில் இருந்தாங்க. இந்த மனிதர்களுக்கு ஈமான போதிச்சாங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேரா ஈமான்ல இருந்து கட்டி எழுப்பினாங்க. திரும்ப இபாதத்தை போதிச்சாங்க, இபாதத்தையும் அப்படி நிறைவேற்றி வந்தாங்க. அதுக்கு ஒரு சம்பாதிக்கின்ற விஷயம். மதிப்புக்குரிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸும் என்ன சொல்லுதுண்டா, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், எங்களை இந்த 5 கடமையும் ஞாபகப்படுத்துது. இஸ்லாம் என்ற கட்டிடம் 5 தூண்களின் மீது கட்டப்பட்டிருக்கின்றது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇ ஸகாத் வ ஸௌமி ரமலான் வ ஹஜ்ஜில் பைத்னு சொல்லி 5 கடமையை ஞாபகப்படுத்துது. இப்ப நாங்க இந்த பள்ளிவாசல்ல தூண்களை பார்க்கிறோம். இந்த தூண்களை கீழே பேஸ் போட்டிக்கிறாங்க. எனவே எங்கட இந்த கட்டிடத்தை தாங்கிக்கிற இந்த அடிப்படையான விஷயம். அப்ப 5 தூண்களின் மீது எங்கட மார்க்கம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது என்றால், நீங்க பார்க்கிற இந்த தூண்கள் ஒரு சமனான சக்தியோட ஒரே மாதிரி இல்லைண்டா அந்த கட்டிடம் ஒழுங்கான கட்டிடமா இருக்காது. எனவே இஸ்லாம் என்ற கட்டிடத்துக்கு 5 தூண்கள் இருக்கின்றது என்றால், வெறும் கலிமாவும் தொழுகையின் நோன்பு மட்டும் நல்ல தூண்களாக இருந்து, ஹஜ் என்ற ஜக்காத் என்ற 2 தூண்கள் மட்டும் மோசமான நிலையில் இருக்கும் என்றால் அந்த கட்டிடம் ஒரு நல்ல கட்டிடம் அல்ல. எனவே இஸ்லாம் என்ற கட்டிடத்தின் 5 தூண்களையும் பலப்படுத்துகின்ற அந்த மனிதர்கள் யாருண்டா, நாங்க எல்லாரும் தான். ஏன்னா இந்த 5 கடமை, கலிமா, தொழுக, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இந்த 5 கடமையும் ஃபர்லு ஐன். ஃபர்லு கிஃபாயா வேற இருக்குது, எங்களுக்கு தெரியும். ஃபர்லு கிஃபாயா பொது கடமை, எல்லாருக்கும் கடமை, எல்லாரும் செய்யணும். குறிப்பிட்ட போதுமான அளவு மனிதர்கள் அந்த கடமையை செஞ்சா எல்லாரோட கடமையும் நீங்குது, அவ்வளவுதான். இது ஃபர்லு கிஃபாயா, நாங்க தனியா வேறையா பார்ப்போம். ஃபர்லு ஐன் என்று வருகின்ற போது தனிப்பட்ட முஸ்லீமான ஒவ்வொரு ஆண் பெண்ணின் மீதும் கடமையான இந்த கடமைகள் தான் ஃபர்லு ஐன். இதுல 5 கடமை. அப்படி இருக்கிற நேரம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, நாங்க நிறைய பேர் 3 எங்களோட கடமையா எடுத்துக்கிறோம். கலிமா, தொழுக, நோன்பு. மற்ற 2 ஜக்காத்தும் ஹஜ்ஜும் இது எங்களோட கடமை இல்லையா? ஏன்னா அது பணக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லி போல பாஸ் பண்ணிட்டு நாங்க தப்பிக்க பார்க்கிறோம். இல்ல, கலிமா சென்ன முஸ்லீம் தொழணும், தொழுகிற முஸ்லீம் நோன்பு பிடிக்கணும். அந்த 3ஐயும் செய்யற முஸ்லீம் ஜக்காத் கொடுப்பவனாக மாற வேண்டும், ஹஜ் செய்பவனாக மாற வேண்டும். அப்படின்னா கலிமா சென்ன முஸ்லீமுக்கு உடனடி கடமை தொழுகையும் நோன்பும். இலக்கு தரப்பட்ட கடமை, டார்கெட் தந்திக்குது. மரணிப்பதற்கு முன்னர் ஹஜ்ஜை நிறைவேற்றியவனாகவும் ஜக்காத்தை கொடுத்தவனாகவும் மரணித்தல் என்பது எங்களுக்கு தந்திக்கிற டார்கெட். எனவே ஒரு முஸ்லீம் இந்த 5 கடமையும் செய்யாம மௌத்தாகிறதுக்கு வெட்கப்படணும், மரணிக்கிறதுக்கு வெட்கப்படணும். ஏன்? அல்லாஹு தாலா ஈமான் கொண்ட எனக்கு 5 கடமையை தந்திக்கிறான் உலகத்துல தான். மௌத்துக்கு போயிட்டு மௌத்துக்கு பொறவு பின்னர் செய்யற கடமை அல்ல. எனவே உலகத்துல நிறைவேற்ற இந்த கடமையை, அல்லாஹ் தந்த இந்த கடமையை நிறைவேற்றாம
மறுமையில அல்லாஹு தாலாவை நான் சந்திப்பதற்கு வெட்கப்பட வேண்டும். அப்படின்னா என்ன? நான் களிமா சொல்லிக்கிறேன், தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன்டா எனக்கு அடுத்த டார்கெட் வந்துடும். ரைட், நான் எப்ப ஹஜ் செய்கிறேன், எனவே ஹஜ்ஜுக்காக என்னை தயார்படுத்துதல், அதுக்காக எப்படி சல்லி சேர்க்கல, எப்படி ஹலாலா சம்பாதிக்கிற, ஹஜ்ஜுக்கு எவ்வளவு போகுது, எனவே இந்த டார்கெட் பண்ணி ஹஜ்ஜுக்காக என்னை தயார்படுத்துவது என் அடுத்த கடமை. ரைட், நான் ஜக்காத் கொடுக்கணும், எனவே ஜக்காத் கொடுக்கணும்னா நான் எவ்வளவு சம்பாதிக்கணும், அப்ப அந்த ஜக்காத் என்ற கடமையை நிறைவேற்றணும் நான் மௌத்துக்கு முந்தி, எனவே என்ன நான் எப்படி தயார்படுத்துற. இப்படியான மனிதர்களை உருவாக்குவதுதான் இந்த இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள். எனவேதான் கலிமா சொன்ன முஸ்லிம், தொழுகிற முஸ்லிம், நோன்பு பிடிக்கிற முஸ்லிம் பிச்சைக்காரனா வாழ்றது இஸ்லாம் அனுமதிக்கல. அவன் கண்ணியமாக வாழ வேண்டும், தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், அடுத்தவர்களுக்கு கொடுப்பவனாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களிடம் கையேந்துகின்ற மனிதனாக வாழக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்ற கண்ணியம். தொழுகின்றவன் கை நீட்டக்கூடாது, நோன்பு பிடிக்கின்ற அந்த முஸ்லீம் அடுத்தவனை நம்பி வாழக்கூடாது, தன்னுடைய சொந்த காலிலே இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய போதனை. எனவேதான் மதிப்புக்குரிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, எங்கள் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள். நாங்கள் கேட்டிருக்கின்ற சம்பவங்கள், வயிற்றுல கல்ல கட்டிட்டிருந்தாங்க, பெச் போட்ட உடுப்பத்தான் உடுத்திருந்தாங்க, மெட்ரஸ் ஒன்று இல்ல பாயில படுத்தாங்க, வீட்டுல 2-3 நாள் அடுவு பத்தல்ல, இதெல்லாம் கேட்டிக்கிற கதை. நான் மறக்கல, ஹதீஸ்ல இருக்குது, சீரால இருக்குது. ஆனா 63 வருஷ வாழ்க்கையும் படிச்சு பாருங்க. 63 வருஷமும் வயிற்றுல கல்லையா கட்டிட்டு இருந்தாங்க. 63 வருஷமும் எப்படி வாழ்ந்தாங்க? பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல் குர்ஆன் சொல்லுகின்ற இந்த வசனத்தை பாருங்க. வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, உங்களை ஏழையா கண்டோம், வசதி இல்லாதவரா கண்டோம். வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, உங்களை மிகப்பெரிய பணக்காரராக மாற்றினோம், வசதி உள்ளவராக மாற்றினோம் என்று அல் குர்ஆன் சொல்லுகின்றது. அப்படின்னா பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசதி இல்லாம ஆடு மேய்க்கிற நிலையில மிக பொருளாதார பிரச்சனையோட இருந்தாங்க. எப்ப தன்னுடைய பாட்டனார் மரணித்து 8 வயசு, அதுல இன்னொரு 12 வயசு வரைக்கும் ஆடு மேய்ச்சாங்க. 12 வயசுல அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? வியாபாரத்துக்கு போறாங்க, ஷாம் பிரதேசத்துக்கு. வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. என்ன வியாபாரம்? இன்டர்நேஷனல் பிசினஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ், ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம். எனவேதான் எங்கட நபி செஞ்ச வியாபாரம் சாதாரண வியாபாரம் அல்ல, ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம். என்ன சாமான்? எல்லா சாமானும் மீன்ஸ் ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு, அந்த நாட்டில் இருக்கிற சாமானை கொண்டு போவாங்க, அப்படியே அடுத்த நாட்டுக்கு கொண்டு போவாங்க. எனவேதான் குறைஷிகளுக்கு கோடைகால மாரிகால வியாபார பயணத்தை அல்லாஹ் தஆலா இன்ட்ரெஸ்ட் ஆக்கினார். அப்படின்னா பெரிய 2 ட்ரிப் அடிப்பாங்க. அந்த வருஷத்துல போற 2 பெரிய பிசினஸ் ட்ரிப், பல நாடுகளுக்கு போயிட்டு வருவாங்க, மிகப்பெரிய லாபத்தோட வருவாங்க. எனவே பாலைவனத்திலே அந்த அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுத்திருந்தான். சர்வதேச சமூகமாக முஸ்லிம் சமூகம், அந்த அரபிகள் மாறி இருந்தாங்க ஹஜ் என்ற காரணம். எனவே ஹஜ்ஜின் மூலம் மக்கா ஒரு சர்வதேச நகரமாக இருந்தது. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளோடையும் தொடர்பு இருந்தாங்க. எனவே பல நாடுகளுக்கும் போயிட்டு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 12 வயசுல இன்டர்நேஷனல் பிசினஸ், ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம். 25 வயசாகிற நேரம் ஹதீஜா நாயகி முடிக்கிறாங்க. அந்த ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவவும் ஒரு மிகப்பெரிய வியாபாரி. பாருங்க, ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிம் பெண், இன்டர்நேஷனல் பிசினஸ், ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ். எனவே ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திருமணம் முடித்தார்கள் என்றால் அவர்களிடம் கண்ட அந்த நல்ல பண்புகள். எனவே 2 பேரும் பெரிய பிசினஸ், சர்வதேச வியாபாரம், இன்டர்நேஷனல் பிசினஸ். எனவே மிகப்பெரிய பணக்காரராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறுறாங்க. ஆனா வித்தியாசம் என்ன தெரியுமா? சல்லிய சேர்த்து வச்சிக்கல. எப்ப வருமானம் வருகுதோ அள்ளி கொடுத்துருவாங்க, தாராளமாக தேவையானக்களை கொடுத்துருவாங்க. சஹாபாக்கள் இது எப்படி வர்ணிச்சாங்க தெரியுமா? அஜ்வதுன் நாஸ், மனிதர்களில் அதிகமாக செலவழிக்க கூடியவர். அஜ்வது மின் ரீஹில் முர்சலா, வீசுகின்ற காற்றை விட வேகமாக செலவழிக்க கூடியவர்.
அப்ப என்னண்டா சுப்ஹானல்லாஹ், நீங்க பாருங்க, வீசுகின்ற காற்றை விட வேகமாக செலவழிக்கணும்டா சரியான வசதி ஆயிக்கணும். கையில சல்லிய வச்சு தீக்கல, சேர்த்து வச்சு தீக்கல. சில நேரம் நான் பேசிட்டு போகல உங்களுக்கு டவுட் வரையும். அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேனே. நீங்க எல்லாரும் இப்ப கற்பனை பண்ணி பாருங்க, உங்களோட வீட்டோட செலவு எவ்வளவு, உங்களோட வீட்டோட செலவு மாசம் எவ்வளவு செலவு போகுது. இப்ப அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. லைட் பில், தண்ணி பில், சாப்பாடு செலவு, பிள்ளைகளோட படிப்பு செலவு, அதே மாதிரி அங்கால உடுப்பு, அது இது மெடிக்கல் எல்லாம் சேர்த்து, உங்களோட வாகனம் எல்லாம் சேர்த்து பாருங்க. 1 லட்சத்துல வாழையிலுமா? 1 லட்சம் ரூபாயில் ஒரு ஃபேமிலி வாழையிலுமான்னா ஏலா. ஆனா 1 லட்சம் எடுப்போமே, மாச செலவு உங்களோட ஃபேமிலிக்கு 1 லட்சம் எடுப்போம். அது சாத்தியம் இல்லை, போதா, சும்மா ரஃப் கணக்கு எடுப்போம். 1 லட்சம் தான் உங்களோட செலவு எடுத்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரே நேரத்தில் எத்தனை குடும்பம்? ஒரே நேரத்தில் 9 ஃபேமிலி சரிசமணம் நடத்தணும். அப்ப குறைஞ்சது 9 லட்சம் மாச வருமானம் ஈக்கணும். 9 லட்சம் மாச வருமானம் இல்லாம 9 ஃபேமிலியும் பார்க்கலது. 1 லட்சம் போட்டோம், 1 லட்சம் போதா? இப்ப உள்ள கணக்க பார்த்தோம்டா. அப்ப 9 ஃபேமிலியே ஒரே மாதிரி தனி வீடு வச்சு வரலாறு படிச்சு பாருங்க. தனிய அந்த ஃபேமிலியை பார்த்தாங்கன்னா, மதிப்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எங்கள் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? யாரு? ஜக்காத் கொடுப்பது கடமை என்பதை போதித்து தந்த அவர்கள் ஜக்காத் கொடுத்திக்கணும் தானே. ஆனா ஜக்காத்த 2.5%, ஜக்காத்த கணக்கு பார்க்கிற அளவுக்கு சல்லிய வச்சு தீக்கல. 100 வீதமே செலவழிச்சு விட்டாங்க. வீட்டுல அடுப்பு பத்தல, வீட்டுல சாப்பாடு இல்ல. ஏன்? வருமானம் இல்லாம செலவழிச்சதல்ல, வருமானம் தாராளமாக இருந்தது, மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார்கள். ஆனால் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். இதுதான் எங்கள் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாழ்க்கை. எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, இப்ப பாருங்க, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக எப்படி செஞ்சு காட்டினாங்க. இப்ப அந்த வரலாறு அப்படியே போய் படிச்சு பார்த்தங்கன்னா, புதிய அழகான ஒரு ரிசர்ச் ஒன்று வந்திருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ஜெட், வருட வருமானம் எப்படி எப்படி செலவழிச்சாங்கன்னு சொல்லி நல்ல அழகான ஒரு ரிசர்ச் ஒன்று வந்திருக்குது. அப்ப அதுல அந்த ரிசர்ச்சை செஞ்சவர் சொல்றாரு, கணக்கு பார்க்கறதுக்கு லேசாகிது என்னன்னா, அந்த நேரம் இந்த தங்க சல்லி உங்களுக்கு தெரியும், தீனார் திர்ஹம், தங்கத்திலையும் வெள்ளிலே, அகப்பெருமானம் முகப்பெருமானம் 2 பொண்டு தானே. தங்க சல்லியா யூஸ் பண்ணவும் மேலும், தங்கமா விற்கவும் மேலும். ஆனா இப்ப எங்கள்கிட்ட பேப்பர் 5000 ரூபாய் பேப்பர், அதுல முகப்பெருமானம் தான் எழுதிக்குது, பிரிண்ட் பண்ணிக்குது 5000. ஆனா அகப்பெருமானம் ஒன்றும் இல்லை, வெறும் பேப்பர். பெயிண்ட் பட்டா அல்லது நெருப்புல பத்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, பெருமானமே இல்லை. ஆனா பழைய காலத்துல அந்த சல்லி தங்க சல்லி, வெள்ளி சல்லி. எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, இப்ப பாருங்க, ஒரு தீனார்னா எத்தனை கிராம் தங்கம், அது எப்படி ஒரு பையில எத்தனை தங்கம் ஈக்கும், இதெல்லாம் வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துல வந்த அந்த வருமானங்கள் எல்லாம் ஹதீஸ்ல கவுண்ட் பண்ணி வருஷ வருமானம் எவ்வளவுன்றத அழகா தொகுத்திக்கிறாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருஷ வருமானம் என்ன தெரியுமா? 1217 கிலோகிராம் தங்கம். ஆச்சரியமான விஷயம், 1217 கிலோகிராம் தங்கம். சரி, 1200 கிலோகிராம், ஒரு மாசத்துக்கு 100 கிலோகிராம் தங்கம். 100 கிலோகிராம் தங்கம் எத்தனை பவுன்? 8 கிராம் ஒரு பவுன். இப்ப மாச வருமானம் அது அப்படியே 30ஆல பிரிச்சு பாருங்க, ஒரு நாள் வருமானம் என்ன? இவ்வளவு பெரிய மிகப்பெரிய வருமானத்துக்குரியவர்கள் தான் எங்கள் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் கேட்டு வாராக்களுக்கு தாராளமா கொடுத்தாங்க ஒரு தொகை சம்பவங்கள். எனவே இது சொல்லுது என்னண்டா, ஒரு முஸ்லீம், நபியை பின்பற்றுகின்ற ஒரு முஸ்லீம், ஈமானுள்ள ஒரு முஸ்லீம், தொழுகின்ற ஒரு முஸ்லீம், நோன்பு பிடிக்கின்ற ஒரு முஸ்லீம், அவன் பிச்சைக்காரனா வாழக்கூடாது. எனவேதான் அவனுக்கு முயற்சி இருக்க வேண்டும். அவன் ஜக்காத் கொடுப்பவனாக மாற வேண்டும், ஹஜ் செய்பவனாக மாற வேண்டும். அப்பதான் தலை நிமிர்ந்து வாழ முடியும். முஸ்லிம் சமூகம் அடுத்தவரில் தங்கி இருக்க கூடாது. இதுதான் மதீனா சமூகம். எனவே ஹிஜ்ரத்துக்கு பின்னால் என்ன நடந்துச்சு பாருங்களே. மக்கால அடிமைகளா இந்த முஸ்லிம்கள் ஆட்சியாளர்களாக மாறினார்கள். மக்காவிலே ஏழைகளாக இருந்த முஸ்லிம்கள் மிக பெரும் பணக்காரர்களாக மாறினார்கள். மக்காவிலே பலவீனமாக இருந்த முஸ்லிம்கள் மதீனாவிலே பலசாலிகளாக மாறினார்கள். மதிப்புக்குரியவர்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய பணக்காரராக மக்கால் இருந்தார்.
எல்லா சொத்தையுமே கொள்ளையடிக்கப்பட்டது. அப்படியே வெறும் கையோட மதீனாக்கு போறாரு ஹிஜ்ரத். அங்க போனோடனே அவருக்கு சரி சமனான ஒரு பணக்காரரை தான் சகோதரரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து விடுறாங்க. இப்ப என்ன நடக்குது? அறவாசி எல்லாத்துலயும் அறவாசி தாரன்றாரு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன தெரியுமா, எனக்கு ஒன்றுமே தரவானம், தல்லூனி அல சூக், தல்லூனி அல சூக், எனக்கு மாக்கட்டை காட்டுங்க, மாக்கட்டைங்க மதீனாட, எனக்கு சந்தையை காட்டுங்க, நான் சம்பாரிச்சுக்கிறேன். சந்தையை காட்டி கொடுத்து சில மாதங்கள்ல மதீனாவின் மிகப்பெரிய பணக்காரராக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மாறினார்கள். ஏன் இதனை ஞாபகப்படுத்துகின்றோம் என்றால், நான் அகதி, மக்காலேருந்து எல்லாத்தையுமே இழந்துட்டு வந்திருக்கிறேன். எனவே அகதி அந்தஸ்து எடுத்துட்டு அகதியாக இன்னொருவரில் தங்கி வாழுகின்றவராக அந்த சஹாபி இருக்கவில்லை. நான் என்னுடைய சொந்த காலில் வாழ வேண்டும், நான் கலிமா சொல்லி இருக்கின்றேன், நான் தொழுகின்றேன், நான் நோன்பு பிடிக்கின்றேன், அடுத்தவரின் வருமானத்தில் நான் வாழக்கூடாது, நான் ஜக்காத் கொடுக்க வேண்டும், நான் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும், எனவே நான் சம்பாதிக்கணும். என்ன மாக்கட்டை காட்டுங்க, எனக்கு மாக்கட்டை காட்டுங்க, நான் சம்பாதிச்சுக்கிறேன். இதனை செய்து காட்டிய அந்த சஹாபியின் வரலாறை படித்து பாருங்கள். மதிப்புக்குரியவர்களே, இதுதான் இஸ்லாம் எங்களிடம் எதிர்பார்க்கின்ற விடயம். எனவே ஒரு முஸ்லீம் அவனுடைய 5 கடமை அது செல்லுது என்னண்டா, நீ அடுத்தவனில் தங்கி வாழக்கூடாது. எனவே தாராளமா சம்பாதிக்கலும், தாராளமா கொடுக்கலும், ஹஜ்ஜையும் ஜக்காத்தையும் டார்கெட் பண்ணி குழந்தை வளர்ப்பையும் நாங்கள் செய்ய வேண்டும். மதிப்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எங்களை புள்ளகளை வளர்க்கிற நேரமும் நாங்க பிளவுடுறோம். எப்படி பிளவுடுறோம்டா, குழந்தை வளர்ப்பிலும் சில ஸ்டெப்ஸ் இஸ்லாம் சொல்லிக்குது, அது வேற ஒரு தலைப்புல பார்ப்போம். 7 வயசாகிற நேரம் கொமாண்டுக்கு கட்டுப்படணும். முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அபுனா சபா சினீன். 7 வயசுல ஏவலுக்கு கட்டுப்பட பழக்கணும். 10 வயசுல தண்டிச்சு சரி செய்ய வைக்கணும். 12 வயசு 15 வயசாகிற நேரம் பொறுப்பை சுமக்கின்ற தமீசுடைய பருவம், முக்கல்லஃப் என்று இமாம்கள் சொல்லுவார்கள். 12 வயசுக்கு பின்னால அவனை பொறுப்பை சுமக்கின்ற ஒருவனாக மாற்றணும். நாங்க எல்லாரும் அதில் தோத்துட்டோம், எங்கட குழந்தைகள் வளர்ப்பு தோத்துட்டோம் நாங்க. மதிப்புக்குரியவர்களே, அப்ப என்னண்டா, எங்கட குழந்தைகளுக்கும் டார்கெட் கொடுக்கணும். ரைட், நீ களிமா சொல்லி தொழுகிறாய், நோன்பு பிடிக்கிறாய், நீ ஜக்காத் கொடுப்பவனாக மாற வேண்டும். எனவே அந்த டார்கெட்ல நீ நல்லா சம்பாதிக்கணும், ஹலாலா சம்பாதிக்கணும். நீ ஹஜ் செய்யணும், எனவே நீ சம்பாதிக்கணும் ஹலாலா. இந்த டார்கெட்டை கொடுத்து குழந்தைகளை வளர்க்கின்ற போது அவங்க வேற மோசமான இடத்துக்கு போகாம, என்ன டார்கெட் என்ன, ஹஜ் ஜக்காத் அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மனிதனாக நான் மாற வேண்டும் என்ற அந்த இலக்கை கற்பிக்கின்ற இபாதத்தான் இந்த இபாதத்துகள். எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, நாங்க சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டம். எனவே இந்த இடத்துலதான் மதீனா அந்த நகரம் உலகத்தையே ஆளுகின்ற நகரமாக எப்படி மாறுது? உலகத்தையே ஆளுகின்ற அந்த நேரம் இந்த ரோம் பாரசீகம் என்ற மிக பெரும் வல்லரசுகளையே வெற்றி கொள்ளுகின்ற ஒரு வல்லரசாக இஸ்லாம் மாறுகின்றது என்றால் பொருளாதாரம் மிக முக்கியம். இதைத்தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் காலத்துல மஸ்ஜிதுன் நபவியில பைத்துல் மால் செஞ்சிச்சு. IMF, வேர்ல்ட் பேங்க் எதாலையுமே சாதிக்க இயலாத அளவுக்கு மிக பெரும் வருமானத்தை கொண்ட அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம். உலகத்துல 3/2 பகுதி ஜக்காத் எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல, ஹிஜ்ரி 99, சதக்கா எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல, வரி எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட தாராளமாக மிக அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான ஒரு சூழலை அந்த மதீனா உருவாக்கியது என்றால் கலிமாவை, தொழுகையை, நோன்பை, ஜக்காத்தை, ஹஜ்ஜை அவர்கள் சரியாக விளங்கி இருந்தார்கள். நாங்க விளங்குறதுல பிளவுட்டோம். எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, இந்த இலக்கை நோக்கிய அந்த மனிதர்களாக நாங்க மாற வேண்டியது. எங்களோட குழந்தைகளையும் அந்த இலக்கை நோக்கி மாற்ற வேண்டி இருக்கின்றது. பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாராளமாக சதக்கா செஞ்சுக்கிறாங்க. எனவேதான் வீசுகின்ற காற்றை விட வேகமா. அந்த ரிசர்ச்ல இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, என்ன தெரியுமா? பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 15 காணிகளை சொந்த சல்லிக்கு வாங்கி வக்ஃப் செஞ்சுக்கிறாங்க. 15 காணி துண்டு இல்ல, காணி, பெரிய காணிகளை வாங்கி வக்ஃப் செஞ்சுக்கிறாங்க. 15 காணிகளை. ஒரு காணிட விலை 25 கிலோகிராம் தங்கம். சுப்ஹானல்லாஹ்,
ஒரு காணிட விலை 25 கிலோகிராம் தங்கம், எத்தனை கோடின்னு சொல்லி கணக்கு போட்டு பாருங்க. சொந்த சல்லிக்கு வாங்கி வக்கஃப் செஞ்சது. இது முன்மாதிரி. இதுதான் எங்கட நபி. எங்கட நபிய ஒரு பிச்சைக்கார லெவல்ல ஒன்றுக்கும் இல்லாத பஞ்ச நிலையில நாங்க காட்ட தேவையில்லை. கஷ்டத்தில் இருந்தார்கள். மிகப்பெரிய பணக்காரரா மாத்தினோம்டா, தாராளமாக சம்பாதித்து தாராளமா கொடுத்தாங்க, கையில எப்பவும் வருமானம் வந்து கொண்டிருந்தது. சுப்ஹானல்லாஹ். மதிப்புக்குரியவர்களே, இந்த இடம்தான் நாங்க ஒரு முஸ்லீமாக, ஈமான் கொண்ட ஒரு முஸ்லீமாக 5 கடமையும் சரியா நிறைவேற்றுறதுல யோசிக்க வேண்டிய இடம். இதுல முக்கியமா பேச வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹலாலான சம்பாதிப்பு. நான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண நேரம் சொன்ன விஷயத்துல முஆமலாத், கொடுக்கல் வாங்கல். எனவே சம்பாதிக்கிறதுல ஒரு வரையறை உண்டிக்குது. தின்றது குடிக்கிறது மட்டுமில்ல ஹராம் ஹலால். நான் சம்பாதிக்கிறது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. எனவே சம்பாதிக்கிறதுல எல்லாம் பேசுறதுக்கு டைம் போதா. எனவே நான் ஹலாலான முதலீடு செஞ்சிருப்பேன் இந்த பிசினஸ்ல. ஒரு சின்ன விஷயம், சின்ன ஒரு பொய் ஏன் அந்த சம்பாத்தியத்தை ஹராமா மாத்திரும். உதாரணமா சில வியாபாரிகள் செல்லுவாங்க, எனக்கும் நடந்திருக்குது, நான் முகத்துக்கே செல்லிக்கிறேன். என்ன செல்லுவாங்க எப்படின்னா, பெருநாளைக்கு உடுப்பு வாங்க போற நேரம் சில வியாபாரிகள் செல்லுவாங்க, உங்களுக்கு கொஸ்டுக்கு தந்திக்கிறோம். நான் சொன்னேன், பொய் சொல்ல வேணும், பொய் சொல்லி உங்களோட சம்பாத்தியத்தை ஹராமாக்க வேணும். கொஸ்டுக்குன்ற ஒரு பிசினஸ் ஒன்று இல்லை, லாபம் வச்சு தான் விற்கணும். சின்ன லாபத்துக்கு தந்திக்கிறேன்னு சொல்லுங்க, அது உண்மை. கொஸ்டுக்கு பிசினஸ்னா இப்பயும் நீங்க கடையை மூடிப்பங்க, பொய் சொல்லி பிசினஸ் பண்ண வானம், உன வியாபாரத்தை ஹராமாக்க வானம்னு சொல்லி சின்ன சம்பவங்கள் இருக்குது. எனவேதான் நேர்மையான வியாபாரம், அல்லமீன சாதிக், உண்மையாளர், நம்பிக்கையாளர். ஏன் உண்மையை சொல்லி வியாபாரம் செய்ய பயப்படுறோம்? அப்பதானே மக்கள் வருவாங்க. லாபம் என்பது பொய்யால வாரது, அது ஹராமா மாறுகின்றது. எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, இன்னும் சிலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, என்ற சில்லறை கடை, என்ற ஹோட்டல், ஒரு சின்ன கடையில வியாபாரத்தை செய்யணும்னா சிகரெட் விற்கணும்னு சொல்லி, சிகரெட் என்ற ஹராத்த லாச்சில போட்டு ஒளிச்சு விற்கிற என்ற ஹலாலான முதலீட்டு அப்படியே ஹராமா மாத்துறோம். நான் ஒரு கடைக்கு போனேன், வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அழிஞ்ச கடை, கடைசி வந்த திட்வா வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அழிஞ்ச கடை. சாமான் எடுக்க போயிட்டு பெரிய கிரௌட் ஒண்டிக்குது. ரகசியமா லாஸ்ட்ல இருந்து யாருக்கும் தெரியாம சிகரெட் எடுத்து கொடுத்து அனுப்புறோம். நான் நோட் பண்ணி கொண்டிருந்தேன். அப்ப ஆக்கள் இருந்தாங்க, பேசுறது கிடைக்கல. திரும்ப இன்னொரு நாள் போன நேரம் அந்த முதலாளி மட்டும் இருந்தாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க சிகரெட் விற்கிறீங்க, என்ன காரணம்னு கேட்டேன். அப்ப அவருக்கு ஒரு பதிலும் சொல்லல. என்னமாவது பிரயோசனமிக்குதான்னு கேட்டேன். அது தற்கொலைக்கு சமனானது, ஹராமானது. உங்களோட ஹலாலான முதலீட்டுல ஏன் இந்த ஹராத்தை சேர்த்திக்கிறங்க? நான் ஏன் கருத்தை சொல்லிட்டேன். அல்லாஹ் தாலா உங்களுக்கு பரக்கத் செய்வான். சிகரெட் பிசினஸ் விட்டா நீங்க உங்களோட வியாபாரம் இல்லாம நினைக்க வேணும், பரக்கத் செய்தவன் அல்லாஹ் சொல்லிட்டு என்ன கருத்தை சொன்ன நீங்க யோசிச்சு பாருங்கன்ட்டு வந்துட்டேன். திரும்ப இப்ப 2-3 நாளைக்கு முந்தி அந்த கடைக்கு போனேன். அப்ப அவர்கிட்ட இன்னொரு கதையும் சொன்னேன். வெள்ளம் வந்து உங்களோட கடை அப்படியே அழிஞ்சிச்சு. அல்லாஹ் தாலா உங்களுக்கு ஒரு சான்ஸ் தந்திக்கிறான். வெள்ளத்துக்கு முந்தி நீங்க சிகரெட் வித்தது சப்ஜெக்ட் வேற, ஆனா வெள்ளத்துக்கு பிறகு நீங்க திருந்தினங்களா இல்லையான்றத அல்லாஹ் தாலா செக் பண்றாங்க. திரும்பவும் இந்த சிகரெட்டை போட்டு உன வியாபாரத்தை ஹராமாக்கினங்கண்டா இந்த வெள்ளத்தை விட இன்னொரு பயங்கரமான ஆபத்து வரைக்குது. எனவே நீங்க யோசிச்சு பார்த்து முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஆக்கலில்ல பேசினேன். திரும்ப 2-3 நாளைக்கு முந்தி போன நேரம் சொன்னாரு, சார் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, நான் இப்ப சிகரெட் விற்கிறத விட்டுட்டேன், என் மனசுக்கும் சரியான ரிலாக்ஸ் ஆகிக்குது, என் மனசுக்கும் சரியான ரிலாக்ஸ் ஆகிக்குது இந்த சொல்லி தேங்க்ஸ் பண்ணினாரு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரான்னு சொன்னாரு. அப்ப என்னண்டா செல்ல வேண்டிய கட்டம். எனவே ஒரு அழிவு எனக்கு முன்னால வாரத்துக்கு முந்தி ஹராத்த கலந்து என்ற வியாபாரத்துல நான் செஞ்சு ஏற்கனவே எங்களுக்கு சுனாமி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த நாட்டுல மிகப்பெரிய வெள்ளம், மலை நாட்டில் வெள்ளம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வேற இனவாதத்தால அழிஞ்ச நகரங்கள் எத்தனையோ எங்களுக்கு அனுபவம் இருக்குது. ஏன்? எனவேதான் லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ், கடலிலும் தரையிலும் ஏற்படுகின்ற ஃபஸாத், அந்த சொல்ல பாருங்க, சூரத்து ரூம்ல வருது. லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், நிலத்திலும் கடலிலும் ஏற்படுகின்ற ஃபஸாதுகள் மனிதர்கள் தங்களுடைய கைகளால் தேடிக்கொண்டவை. லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்களுடைய கைகளால் தேடிக்கொண்டது. அப்ப என்ன? இதுக்கு விளக்கம் சொல்லுகின்ற இமாம்கள் சொல்லுவார்கள், கையால் எப்படி தேடுறோம்? நான் சம்பாதிக்கிறது, நான் செலவழிக்கிறது.
மக்களோடு நான் நடந்து கொள்வது, பலவீனமான மனிதர்களோடு நான் எப்படி நடந்து கொள்றேன், நான் எப்படி ஆக்கல்ல சொத்தை உறிஞ்சிறேனா இல்லையா, எப்படி ஏண்ட கொடுக்கல் வாங்கல் ஈக்குது, அடுத்தவர்களோடு நடந்து கொள்கின்ற விடத்தை வைத்துத்தான் அல்லாஹு தாலா என்னை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளை தீர்மானிக்கின்றான். எனவே கடலால சோதிப்பான், தரையிலும் சோதிப்பான். நான் சரியாக நடக்க வேண்டும் என்பதனை அல்லாஹு தாலா என்னிடம் எதிர்பார்க்கின்றான். எனவேதான் மதிப்புக்குரிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இப்பவும் சிலர் பேசுவாங்க என்ன தெரியுமா, அறுவடை காலம் வருகிறது, நெல்லுட விலை குறையுது, இப்படி எல்லாம் பேசப்பட்டுச்சு. அல்லாஹ் தாலா சோதிச்சு பார்க்கிறான். ஏன்னா ஏற்கனவே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மிகப்பெரிய பயங்கரவாதத்தால பாதிக்கப்பட்டோம், மிகப்பெரிய சுனாமியால பாதிக்கப்பட்டோம், மிகப்பெரிய வெள்ள அனர்த்தங்களால பாதிக்கப்பட்டோம். அதோடு ஒப்பிட்ட நேரம் சின்ன ஒரு நொஸ்ட் அல்லாஹ் தாலா தந்து எங்களை யோசிக்க வைக்கிறான். மிகப்பெரிய அழிவை தராம நான் என்ன திருத்திக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் தாலா எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான். நான் என்ன யோசிக்க வேண்டிக்குது, என்ன முஹாசபா செய்ய வேண்டிக்குது. எனவேதான் யா அல்லாஹ் நான் இதன் பின்னர் ஹராத்திலிருந்து விடுபடுவேன். என்ன நிறைய விஷயங்களை பார்க்கிற நேரம் சில விஷயங்கள் பயங்கரமாய்க்குது. போதைப் பொருள் வியாபாரம் நிறைய பேர் செய்யறாங்க, கணக்கில்ல, ஹராத்துல டாப் லெவல். நான் சொன்ன இந்த சின்ன விஷயங்கள், சிகரெட்டும் சில பொய்களும் நல்ல ஹலாலான வியாபாரத்தை ஹராமாக்குது. ஹராத்தையே வியாபாரம் செய்கின்ற பலர் இருக்கிறாங்க. எனவே இந்த பூமிக்கு ரஹ்மத்தா இறங்கும், லானத் அதாபு இறங்கும். இந்த ஹராத்தை வியாபாரமாக செய்கின்ற பலர் இருக்கின்றார்கள். எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ் தாலாட்ட நாங்க பயந்து நடக்கணும். யாரு செஞ்சாலும் பிளதான், யாரு செஞ்சாலும் ஹராம் ஹராம் தான். எனவே அவருக்கு மட்டுமில்ல தண்டனை இறங்க போற, எனக்கும் சேர்த்து இறங்க போகுது. இயற்கை அனர்த்தங்கள், கோடை, இந்த வருமானத்தில் வருகின்ற அந்த கஷ்டங்கள், இவை எல்லாம் அல்லாஹ் தாலா சோதிக்கின்றான். உங்களை நாங்க பல விஷயங்கள்ல சோதிப்போம். உங்களோட மௌத்தை வச்சு, உங்களோட வருமானத்தை வச்சு அப்படி வந்து வபஷிர் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி செல்லுங்கன்னு குர்ஆன் சொல்லுது. இன்னொரு இடத்துல இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் தாலா இருக்கின்றான். எனவே என்னோடு அல்லாஹ் தாலா இருக்கின்றான் என்றால் அதை விட என்ன இருக்குது? எனவேதான் ஏதோ ஒரு பிழை, ஏதோ ஒரு பிரச்சனை, சரியான உரிமைகள் நிறைவேற்றப்படல, சம்பாதிக்கின்ற விடயத்திலே விட்ட குறைபாடுகள் எனக்கு சோதனையாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஹராத்தையே வியாபாரம் செய்கின்ற கூட்டம் எங்களோடு சேர்ந்து இருக்கின்றது. எனவே மிகப்பெரிய தண்டனைக்கு முன்னர் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. எனவே இந்த விஷயம்தான் இன்றைக்கு நாங்க எடுக்க வேண்டிய விஷயம். எனவே நான் கிளியர் ஆயிட்டேன், யா அல்லாஹ் நான் என்ன தூய்மையாகிட்டேன், என்ன வியாபாரத்தை இது போல நான் தூய்மையா செய்வேன், எந்த குழந்தைகளுக்கு நான் ஹலாலா தான் சாப்பிட கொடுப்பேன் என்ற அந்த உறுதி எடுத்து ஹராமாக வியாபாரம் செய்கின்ற மனிதர்களுக்கு எங்கட செய்தியை செல்லுவோம். அது பயப்பட தேவையில்லை. நீ உற்றுவாப்பா, இது பிள்ளை, ஏன் ஹராத்தை சம்பாதிக்கிறாய், ஏன் அடுத்த பதுவா எடுக்கிறாய், ஏன் இந்த பூமிக்கு இந்த நிலத்துக்கு அல்லாஹ்ட சாஃபத்தை கொண்டு வந்து தாரா என்று சொல்லி நாங்க எல்லாரும் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற விஷயத்தை செய்யலையா, எங்களுக்கும் சேர்த்து சுனாமியை விட பயங்கரமான, திட்டுவாவை விட பயங்கரமான, சில நேரம் பூகம்பமே வந்து எங்களை அழிக்குமாண்டு தயாராக இருக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹு தாலாவுக்காக 5 கடமையும் செய்யற நேரம் தாராளமா சம்பாதிக்கலும், ஹலாலா சம்பாதிக்கலும், தாராளமா கொடுக்கிற நேரம், அல்லாஹ்ட பாதையில செலவழிக்கிற நேரம் தாராளமா அல்லாஹ் தாலா பரக்கத் செய்வான். அபிவிருத்தி அடைஞ்ச ஊராக, அபிவிருத்தி அடைஞ்ச நாடாக எங்களை நாட்டை மாத்திலும். ஆனா அதே நேரம் ஹராத்த சம்பாதிக்கின்ற மனிதர்களாக மாறுகின்ற போது அதாபுக்கு தயாராக இருக்க வேண்டும். இதுதான் எங்களுக்கு செல்ற செய்தி. என்றாலும் அல்லாஹ்ட துஆ கேட்போம். அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யக்கூடியவன், நிகழ்வுகளை மாற்றக்கூடியவன். நான் ஹலாலா சம்பாதிச்சேனா, யா அல்லாஹ் இந்த வெள்ளாமைக்கு நல்ல பிரைஸை நீ தான் தரணும், இதுல நீ பரக்கத் செய், நான் உண்ட அந்த கடமையை ஜக்காத்தை நான் கொடுப்பேன். ஜக்காத் கொடுக்குறாங்க தாராளமா, ஜக்காத் நிறுவனம் எல்லாமே நீங்க செய்யறீங்க. எனவேதான் உறுதி பூணுவோம், நாங்க திரும்பவும் இன்னொரு மிகப்பெரிய ஆபத்து வந்துதான் எங்களுக்கு படிப்பின தருணம் அல்ல, எங்களை மாத்திக்கொள்வோம். எனவே அப்படியான மனிதர்களாக சரியான சுன்னாவை பின்பற்றி, ரசூல் ஸல்லல்லாஹு பின்பற்றி சரியாக அந்த ஈமான் இபாதத் முஆமலத்தோடு வாழ்ந்து
மரணித்து உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் தஆலா என்னை உங்களையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, எங்கள் தாய் தாப்பன் செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, எங்கள் மனைவி மக்கள் செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, எங்கள் அனைவருடைய பாவங்களை நீ மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நீ பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் ஹலாலான முறையிலே சம்பாதித்து ஹலாலான முறையிலே அழகான முறையிலே செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய 5 கடமைகளையும் உலகத்திலே நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் ஹஜ் என்ற கடமையையும் ஜகாத் என்ற கடமையும் அழகான முறையிலே நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு அனைவருக்கும் அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே நாங்கள் இழந்த கண்ணியத்தை திரும்பவும் பெறுவதற்கு நீ எங்களுக்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் உலகத்திலே எங்களுடைய கண்ணியத்தை நீ மேலும் உயர்த்துவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய மக்களாக நீ எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்த சுவர்க்கத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் சுவர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துவாவை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله سيد الخلق أجمعين محمد صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه وسار على نهجه وتبع سبيله وسلك طريقه إلى يوم الدين. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى ينجيكم من النار ويدخلكم الجنة. عباد الله قال الله تعالى فهو أصدق القائلين وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. وقال أيضا فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم بني الإسلام على 5. صدق رسول الله صلى الله عليه وسلم. بارك الله لنا ولكم بالقرآن الكريم ونفعنا بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك عليم رؤوف رحيم فاستغفر الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أوجب وأمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله سيد الخلق أجمعين. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله في السر والعلن وذروا الفواحش والمنكرات ما ظهر منها وما بطن. واعلموا عباد الله أن الله أمركم أمرا عميما وبدأ بنفسه تعظيما وثنى بالملائكة المسبحة لقدسه تكريما. قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم ارحم ساداتنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعمر الفاروق رضي الله تعالى عنه وعثمان ذو النورين رضي الله تعالى عنه وعلي أسد الله رضي الله تعالى عنه وعن الستة الباقين البررة وعن أمي نبيك حمزة والعباس وعن الحسن والحسين سيد شباب أهل الجنة وباقي الصحابة رضي الله عنهم أجمعين وأنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين وانصرنا على القوم الكافرين وانصرنا على القوم الكافرين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى واليتامى والمساكين وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم
العظيم الجليل الجبار يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة.